நோக்கி பேரணியாக புறப்பட்ட விவசாயிகள் தற்பொழுது விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றனர். முழு விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம் ராஜா. அவர்கள் எந்த பகுதியில் தடுத்து நிறுத்தி விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இது பற்றிய முழு விவரங்கள் என்ன ராஜா? வணக்கம். டெல்லியை நோக்கி பஞ்சாபிலிருந்து புறப்பட்ட விவசாயிகள் இந்த அம்பாலா பகுதியில் திரளாக கூடியிருந்தார்கள். டிராக்டரிலிருந்தும் நடந்து வந்தும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திரளாக திரண்டிருந்தார்கள். மேலும் விவசாயிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களிடம் போலீசார், அங்கு ஹரியானா மாநில போலீசார் முதலில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ந்து பேரணியாக செல்ல முயன்ற விவசாயிகளை கண்ணீர் புகை குண்டுகள் வீசி காவல்துறையினர் விரட்டி அடித்திருக்கிறார்கள். அதன் பரபரப்பான காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. பஞ்சாப், ஹரியானா, அதேபோல் உத்தரப்பிரதேசம், டெல்லி ஆகிய பகுதிகளில் அந்த பகுதியில் அவர்கள் பேரணியாக வர திட்டமிட்ட நிலையில் அந்த எல்லை பகுதிகள் எல்லாமே அங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு 140 நாள் தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலே பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. நாம் தற்போது டெல்லி காசிபூர் பகுதியில் இருக்கிறோம். இன்று காலை முதலே இங்கே பெரிய போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. ஏன்னால் இங்கே தடுப்புகள் 100 மீட்டருக்கு ஒரு தடுப்புகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. கான்கிரீட் பிளாக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாலை மார்க்கமும் மேம்பால மார்க்கமும் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இதே நிலை தான் எல்லை பகுதிகளில் பல்வேறு, அதாவது டெல்லி, ஹரியானா, அதேபோல் பஞ்சாப் போன்ற வழிகளில் அந்த சாலை மார்க்கமாக அவர்கள் வரும் வழிகளில் மற்ற போக்குவரத்து வாகனங்களுக்கு சிரமம் ஏற்பட்டு இருக்கிறது. மிகுந்த போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, தொடர்ந்து அவர்கள் முன்னேறி வருகிறார்கள். பல்வேறு, அதாவது காவல்துறை, அந்தந்த மாநில காவல்துறையும் மத்திய பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கு எங்கேயும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. 140 நாள் தடை உத்தரவு இருப்பதனால் தொடர்ந்து தடையை மீறி அவர்கள் பேரணியாக வரும் பட்சத்தில் அதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் தற்போது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டு அவர்களை விரட்டி அடிக்கும் முயற்சிகள் காவல்துறை தரப்பில் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்னொரு புறம் மத்திய அரசும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார், ஆனால் இதில் அரசியல் ஆக்கக்கூடாது என்று மத்திய அமைச்சக தரப்பில் கூறப்பட்டு இருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக தான் இருக்கும், பேசி தீர்வு காணலாம் என்று மத்திய அரசு தரப்பில் கூறப்படுகிறது. இருந்தாலும் இது அவர்கள் கேட்கும் கோரிக்கையை பொறுத்து மாநில அரசுடன் கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகுதான் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட முடியும். அவசரமாக இதில் எந்த ஒரு தீர்வும் காண முடியாது. பேச்சுவார்த்தையும் இவர்களுக்கு தெரியும் கோரிக்கையும் அந்தந்த மாநில அரசுடன் கலந்து ஆலோசித்த பிறகு அதற்கான முடிவு எடுக்கப்படும் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.